அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு ரஹ்மிஸ் கிச்சன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி உருளைக்கிழங்கு போண்டா பண்ண போகிறோம். உருளைக்கிழங்கு போண்டா பண்ணுறதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு ஒரு 5-6 உருளைக்கிழங்கு நல்லா வேவிச்சு ஸ்மாஷ் பண்ணி வச்சுருக்கிறேன். நல்லா ஸ்மாஷ் பண்ணி வச்சு ஒரு 4 மீடியம் சைஸ் வெங்காயம் பொடியாக அரிஞ்சு வச்சுருக்கிறேன். கொத்தமல்லி கொஞ்சம் பொடியாக அரிஞ்சு வச்சுருக்கிறது, கருவேப்பிலை, பச்சை மிளகு ஒரு 2, கொஞ்சம் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு ஒரு 1/2 டீஸ்பூனு, ஒரு 1/4 டீஸ்பூனு பட்டை கிராம்பு பொடி. ஃபஸ்ட்டு நம்ம பல்லியம் பண்ணிக்கலாம். ஒரு கடாயில் எண்ணெய் வச்சு காஞ்ச பிறகு நம்ம அரிஞ்சு வச்சுருக்கிற வெங்காயம் போட்டுக்கணும். வெங்காயம் நல்லா வணக்கி எடுக்கணும். அது கூடயே பச்சை மிளகு போட்டுங்க. பச்சை மிளகு உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுங்க. நாங்கள் 1 போட்டிருக்குறோம். நீங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி 2 போட்டுங்க. அப்புறம் கருவேப்பிலை போட்டுங்க. கருவேப்பிலையே போட்டு நல்லா இது 3 நல்லா வணக்கிட்டுங்க. நம்ம கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம், ஒரு 1/2 டீஸ்பூனு. அப்புறம் கொஞ்சம் பட்டை கிராம் மசாலா போட்டுக்கலாம், ஒரு 1/4 டீஸ்பூனு பட்டை கிராம் மசாலா போட்டுக்கலாம். போட்டுட்டு நல்லா பச்சை வாசனை போகிற மட்டும் நல்லா வணக்கி விடலாம். கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டுக்குங்க. மசாலாக்கு தேவையான உப்பு போட்டுக்குங்க. நல்லா வணக்கி செஞ்சுது. பட்டாணி இருந்தால் கொஞ்சம் போட்டுக்குங்க, ஆப்ஷனல் தான். நான் போட்டுட்ருக்குறேன் கொஞ்சமாக, ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அவ்வளோ போட்டுட்ருக்குறேன். அப்புறம் உருளைக்கிழங்கு வெந்தது அதிலே போட்டுக்குங்க. மேஷ் பண்ண உருளைக்கிழங்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. கொத்தமல்லி போட்டுக்குங்க. அன்னிட்டு உருளைக்கிழங்கும் மசாலா எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா இலக்கி விட்டுக்குங்க. ஃபுல்லாக க்ளீனாக மசாலா ஃபுல்லாக அந்த உருளைக்கிழங்கு இப்படி இருக்கிற மாதிரி, தண்ணி எல்லாம் ஊற்றக்கூடாது. நல்லபடியாக இப்படி இலக்கிக்குங்க. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இது ரெடி ஆகிடுச்சு. நம்ம வந்து போண்டா பண்ணுறதுக்கு வேண்டிட்டு கடலை மாவு ஒரு 1/4 kg எடுத்துருக்குறோம். அப்புறம் 1 ஸ்பூன் அவ்வளோ அரிசி மாவு, இது வந்துட்டு நல்லா கிறிஸ்பியாக வர்றதுக்கு வேண்டிட்டு அது எடுத்துருக்குறோம். அப்புறம் கொஞ்சம் பட்டை கிராம்பு பொடி, கொஞ்சம் மிளகாத்தூள் பொடி, கொஞ்சம் காயப்பொடி, பெருங்காயம் பொடி, கொஞ்சம் உப்பு, கொஞ்சம் மஞ்சத்தூள் தேவையான உப்பு போட்டுக்கோங்க. இதெல்லாம் போட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கெட்டியாக கலக்கி எடுத்துக்கணும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா கெட்டியாக கலக்கிக்கலாம். போண்டா முங்குற மாதிரி, போண்டாவில் அப்படியே அந்த உருளைக்கிழங்கு மசாலையில் பிடிக்கிற மாதிரி நம்ம கலக்கிக்கணும். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்படி எடுத்தால் அப்படியே ஸ்டாப் இல்லாமல் இப்படி ஊற்றுற மாதிரி இருக்கணும். இட்லி பேட்டரை விட கொஞ்சம் கெட்டியாக பண்ணிக்கணும். ஏன்னா நம்ம வந்து ரொம்ப மெலிஸ் பண்ணிட்டா உருளைக்கிழங்குல பிடிக்காது மாவு. அதனால் கொஞ்சம் கெட்டியாகவே இருக்கணும். நான் உருளைக்கிழங்கு போடும்போது காணிக்கிறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், உருளைக்கிழங்கெல்லாம் இந்த மாதிரி உருண்டை போட்டு வச்சுக்கணும். உருண்டை போட்டு வச்சுட்டு அப்புறம் ஒன்றா எண்ணெய் காய வச்சு மாவில் முக்கி போட்டு எடுக்கணும். எண்ணெய் காய்ஞ்ச பிறகு உருண்டை எடுத்து மாவுக்குள்ளே போட்டு நல்லா உருட்டிட்டு எண்ணெயில் எடுத்து போட்டுடணும். நல்லா எண்ணெய் சூடாக இருக்கணும். சூடாக இருக்கிறதுக்கு ஒரு உருண்டையாக எடுத்து போட்டால் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா இப்படி எடுத்து ஒரு பேப்பர் போட்டு
எல்லாம் எடுத்து அதில் போட்டுருங்க. மீதி இருக்கிற மாவு எல்லாம் உருண்டை பிடிச்சி வச்சதெல்லாம் எடுத்து ஒன்றா போட்டுடலாம். உருளைக்கிழங்கு உருண்டை பிடிச்சி வச்சதெல்லாம் அந்த மாவுக்குள்ளே இப்படி போட்டுக்குங்க. மாவுக்குள்ளே போட்டுட்டு நல்லா திருப்பி விட்டுட்டு இப்போ ஒன்று போட்டுக்கணும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், செம்மையான போண்டா ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப ஈஸி வேறு. இது 5 o'clock ஸ்நாக்ஸாக, ஈவினிங் ஸ்நாக்ஸாக, இல்லாட்டி இஃப்தியாருக்கு ஸ்நாக்காக எல்லாம் யூஸ் பண்ணலாம். எனி டைம். உருளைக்கிழங்கு எல்லாருக்கும் இஷ்டம். எல்லோரும் லைக் பண்ணி சாப்பிட்றது தான். இது போல் இன்னும் நிறைய வீடியோட உங்களை சந்திக்கிறேன். ரஹ்மீஸ் கிச்சன் லைக் ஆச்சுன்னா ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க. வாட்டி பார்க்குறவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ரஹ்மீஸ் கிச்சன். மீண்டும் அதர் வீடியோவில் உங்களை சந்திப்போம். டேக் கேர், பாய்.